அன்பு உள்ளங்களுக்கு காலை இனிய வணக்கங்கள். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். உபாகமம் 5:9. வானங்களையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை பகைப்பது என்பது எத்தனை அழிவுக்கு எத்தனமான ஒரு காரியம். எகிப்து தேசத்தின் பார்வோனும் அவனது சேனையும் கர்த்தருடைய ஆலோசனைக்கும் திட்டத்திற்கும் எதிராய் வந்து அழிந்ததையும், அமலேக்கு என்கிற மக்கள் கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு எதிராக எழும்பி வந்து பூமியில் இராதபடி அழிக்கப்பட்டதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இன்று தேவனுடைய பிள்ளைகள் என்று உரிமை பாராட்டிக் கொள்கிற நாம் முற்காலத்திலே மனிதனாலே தேவனுக்கு சத்துருக்களாயும் தேவனை பகைக்கிறவர்களாயும் இருந்தோம். தேவனோ தம்முடைய கிருபையினாலே தமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நம்மை இணைத்து கொண்டார். இன்று தேவனை பகைக்கக்கூடிய மாம்ச சிந்தையையும் உலக சிநேகத்தையும் நாம் வெறுத்து தள்ளி ஆவியின் சிந்தையை தரித்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஆவியான தேவனோடு இணைந்திருப்போமாக. ஆமேன். பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கும் கர்த்தர்.